This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping app application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அனைத்து வகையான பொருட்களும் மளிகை சாமான் உட்பட வீட்டில் இருந்தே கொரியர் மூலம் நாம் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ள முடியும். சிறந்த சலுகைகளுடன் நமக்கு கிடைக்கும். ஒரு ஊரில் விவசாயி ஒருவர் இருந்தார். அவரிடம் ஒரு கழுதையும் ஒரு நாயும் இருந்தது. அந்த கழுதை விவசாயியின் மூட்டைகளை தூக்கிக் கொண்டு அவருக்கு உதவியாய் இருந்தது. அந்த நாயும் வீட்டிற்கு காவல் காத்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் இரவு அந்த விவசாயி தூங்கிய பின்பு திருடன் ஒருவன் மெதுவாக அந்த விவசாயியின் வீட்டுக்குள்ளே நுழைந்தான். அதை பார்த்து இந்த நாய் எதுவும் செய்யாமல் அமைதி இருந்தது. கழுதை நாயிடம் கேட்டது, நண்பா, திருடன் செல்கிறான், நீ ஏன் அமைதியாக இருக்கிறாய், சத்தம் போடு என்றது. ஆனால் அந்த நாய் குறைக்காமல் அமைதியாகவே இருந்தது. கழுதை கேட்டது, நீ ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறாய், ஏதாவது கூறு என்றது. அதற்கு அந்த நாய் சொன்னது, இந்த விவசாயி இப்போதெல்லாம் என்னை சரியாக கவனிப்பதில்லை, எனக்கு சரியாக உணவு கொடுதும் கூட இல்லை, பின்பு ஏன் நான் மட்டும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும், நான் குறைக்கப் போவதில்லை என்று கோபத்தில் பதில் சொன்னது. இதை கேட்ட கழுதை நாயிடம் சொன்னது, நண்பனே, நீ கூறுவது சரிதான், ஆனால் நாம் நம்முடைய முதலாளிக்கு கண்டிப்பாக விசுவாசமாக தான் இருக்க வேண்டும் என்றது. ஆனால் அந்த நாய் அமைதியிருந்தது. அந்த கழுதையின் பேச்சுக்கும் விலை. இந்த கழுதை முதலாளிக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணி தனது குரலில் பயங்கரமாக கத்த ஆரம்பித்தது. கழுதையின் குரலை கேட்ட திருடன் அங்கிருந்து தப்பித்து ஓடி விட்டான். முதலாளியும் கழுதையின் சத்தம் கேட்டு எழுந்து வந்து பார்த்தார், ஆனால் அங்கே யாரும் இல்லை. இந்த விவசாயி தனது கையில் ஒரு பெரிய கம்பை எடுத்துக் கொண்டு அந்த கழுதையிடம், எதற்காக என் தூக்கத்தை கெடுத்தாய் என்று கேட்டு அந்த கழுதையை கடினமாக அடித்தார். இந்த கழுதையும் வலியால் துடித்துக் கொண்டு அப்படியே இருந்தது. நீதி, நமது வேலையை மட்டும் பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பதே நல்லது. ஊரில் முதலாளி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு நாயையும் பொதி சுமக்க ஒரு கழுதையையும் வளர்த்து வந்தார். கழுதையை வேலைக்காரன் ஒருவன் கவனித்துக் கொள்வான். கழுதைக்கான எல்லா தேவைகளையும் அவன்தான் செய்வான். முதலாளிக்கு தான் வளர்க்கும் நாயின் மீது அதிக அன்பு இருந்தது. ஏனென்றால் இருமுறை திருடர்களை பிடித்து கொடுத்து முதலாளியின் உடைமைகளை காப்பாற்றியிருக்கிறது. அவர் வெளியே சென்று வீட்டிற்கு வந்தால் தனது வாலை ஆட்டி நன்றியை காட்டும். அவர் அமர்ந்திருக்கும்போது அவரது மடியில் படுத்திருந்து அவரது முகத்தை ஆசையாக நக்கும். முதலாளி அதற்கு இறைச்சி துண்டுகளையும் உயர்ரக உணவுகளையும் கொடுத்து அன்பாக வைத்திருந்தார். ஒருநாள் காலை முதலாளி தனது நாயுடன் விளையாடி கொண்டிருந்தார். கழுதை முதலாளியை பரிவுடன் பார்த்து கொண்டு இருந்தது. தானும் அதுபோல் விளையாட வேண்டுமென்று நினைத்து கொண்டு அவரது அருகில் நெருங்கியது. அதற்குள் அவர் வேலை காரணமாக அப்பால் நகர்ந்து சென்றுவிட்டார். கழுதையின் செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த நாயு கழுதையிடம், நண்பா, எனக்கு கிடைக்கிற சலுகைகளை பார்த்து பொறாமை கொள்ளாதே. என்னைப்போல் ஆக ஆசைப்பட்டால் முதலாளி அதற்கு அனுமதிக்க மாட்டார் என எச்சரித்தது. நாயின் வார்த்தைகளை கண்டுகொள்ளாத கழுதை நாயிடம், அடே வாலாட்டி, நான் உன்னைவிட அதிகமான வேலைகள் செய்கிறவன், மதிப்பு மிக்கவன். முதலாளி அப்படி பண்ணமாட்டாரு, நான் செய்வதை வேடிக்கை பார் என்று பதிலளித்தது. அதற்கு நாய் ஏதும் பேசவில்லை. மாறாக மனதில், இந்த கழுதைக்கு அடி இருக்கு என நினைத்து கொண்டு நகர்ந்தது. மறுநாள் முதலாளி புது உடைகளை அணிந்து கொண்டு தனது நாட்காலியில் அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டு இருந்தார். நாயோ தனது கூண்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. இதுதான் சரியான நேரம் என கழுதை முதலாளியின் பக்கத்தில் வந்து அவரது முகத்தை நக்கியது. ஒரு பெரும் குரலால் முதலாளி கத்தினார். கழுதையை பார்த்தார். அவருக்கு பயங்கரமான கோபம் வந்தது. அருகிலிருந்த ஒரு கட்டையை எடுத்து கழுதையை நன்கு அடித்தார். கழுதை வலிதாங்க முடியாமல் ஓடி ஒளிந்தது. திரும்ப வரவேயில்லை. இதை பார்த்து கொண்டிருந்த நாய் மனதில், சிலருக்கு பட்டால்தான் புரிகிறது என்று நினைத்து கொண்டு தனது ஓய்வை தொடர்ந்தது. குட்டீஸ், கழுதை கதை எப்படி இருந்தது? ஸ்கூல்ல டீச்சருக்கு பிடித்தமான மாணவர்கள் இருப்பாங்க.
அவங்க கிட்ட இயல்பாகவே டீச்சர் அன்பா பழகுவாங்க. அதுக்காக உங்கள குறைச்சு நினைக்காதீங்க. அவங்க மேல பொறாமையும் படாதீங்க. நீங்களும் சக மாணவர்கள் மேல பொறாமை படக்கூடாது. உங்களோட வேலைகளை சரிவர செய்தாலே அதற்கான பலன் தானாக கிடைக்கும்.